இதில் கூட நீங்கள் கட்டுரையை படிச்சிங்கன்னா தெரியும், கலையும் கலைஞரின் கனவுன்னு சொல்லி. அது அற்புதமான ஸ்லோகன் அது. ஏன்னா கலைஞர் ஆட்சியில் தான் 1970 குடிசை மாற்று வாரியம் உருவானது. அதில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு இருக்கும். அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதற்கு மாறாக இந்த ஆட்சி கலைஞர் கனவை சிதைக்கிற வேலையை செய்யுதுன்னு சொல்லி அன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் கேம்பெயினை எல்லா குடிசை பகுதியிலையும் கொண்டு போனோம். அதனோட விளைவு தான் பார்த்திங்கன்னா அந்த அரசு உத்தரவே திரும்ப பெறப்பட்டது. அரசு உத்தரவு தனியாக போட வேண்டிய வந்தது. இப்படியான பல போராட்டங்களுக்கு வடிவம் கொடுப்பதில் தோழருடைய செல்வாவுடைய ஒரு காத்திரமான பாத்திரம் உண்டு. அதில் அவருடைய கருத்தியல் சார்ந்த விஷயங்களை அவர் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்க. என்ன நீங்கள் படிக்கிறது என்பது தங்களுடைய அனுபவத்தை, இந்த மார்க்சிஸ்ட் கட்சி மத்திய சென்னை கிடைத்த அனுபவத்தை அவர் அனுபவ செறிவாக அதில் எழுதி கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்லாம் பல்வேறு தலைப்புகளில் எழுதியிருக்காரு. கோவிடு ஒட்டி எழுதியிருக்காரு, கல்வி சார்ந்த பிரச்சனை எழுதியிருக்காரு, தமிழகத்துடைய ஆளுமைகளை சார்ந்த பிரச்சனை விஷயங்களை அவங்கக்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதெல்லாம் எழுதியிருக்கிறார். அவையெல்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனால தான் இதை ஒரு புத்தகமாக வெளியிடலாம். போகிற போக்கில் இந்த கட்டுரைகள் மறைந்து போயிடக்கூடாது, ஒரு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த புத்தக வெளியீட்டுக்காக முயற்சி எடுத்தோம்.